ஐஆர்ஜிசி இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நீங்க ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டீங்க இந்த B1 பிரிட்ஜை தொட்டு. ஸோ இதுக்கப்புறம் ரெடியா இருங்க. டிட் ஃபார் டாட்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது நீ என்ன ஒரு அடி அடிச்சா திருப்பி ஒன்று ஒரு அடி அடிப்பேன். நீ என்ன காதில் கிள்றியா, நானும் உன்னை காதில் கிள்றேன். என்ன மூக்க பூச்சி நீ கிள்ளி விடுறியா, நானும் அங்கேயே கிள்ளி விடுறேன். இது போல விஷயத்த பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி ஸ்ட்ராட்டஜிக் பிரிட்ஜஸ் இதை நாங்கள் டார்கெட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, டார்கெட் பண்ண போறோம் சொல்லிட்டாங்க. அடிக்க போறாங்க. எங்க அடிக்க போறாங்க இதை மேக்ஸிமம் யாரும் சொல்ல மாட்டாங்களா? அவங்க சொல்லியிருக்காங்க 8 டார்கெட்ஸ் அவங்க லிஸ்ட் போட்டாங்க. இப்பயே ஐஆர்ஜிசி அந்த புதிய ஹிட் லிஸ்ட் இருக்குல்ல, இந்த 8 டார்கெட்ஸ் அது எல்லாமே பிரிட்ஜஸ். அமெரிக்கா தொட்டுச்சுல B1, இப்ப திரும்ப ஈரான் தொட போறதா சொல்லியிருக்கிறது இந்த 8மே பிரிட்ஜஸ் தான். அதுவும் எங்க நினைக்கிறீங்க? ஜோர்டன், மிடில் ஈஸ்ட் சார்ந்து ஃபுல்லா எல்லா பிரிட்ஜஸும் இருக்கு. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் பாவங்க அந்த இடம் தான். அதுலதான் நிறைய பிரிட்ஜஸ் ஃபால் ஆகுது. இந்த லிஸ்ட்ல நீங்க பார்க்க போற ஒவ்வொரு பிரிட்ஜுமே அந்த லோக்கல் பீப்புளுக்கு ரொம்ப 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 பரிச்சயமான பிரிட்ஜஸ் தான், ஒரு பிரிட்ஜுமே. ஸோ நான் ஒரு விஷயத்தை ஆழமா சொல்லிடுறேன், ஈரான் திரும்ப இந்த பிரிட்ஜஸ் அடிக்க போறாங்களோ இல்லையோ, ஆனா அந்த பகுதியில் மக்கள் இருப்பீங்களே, நீங்க அலர்ட்டா இருங்க. அதான் எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா ஈரான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்களோ செஞ்சிருக்காங்க. அதான் இதையும் இங்க சொல்ல வேண்டியதா இருக்கு.